ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another amazing வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டம்பிள் கேஸ் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டம்பிள் கேஸ் போடுறோம். ஸோ லெட்ஸ் ப்ளே கைஸ். ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு மேட்ச்க்கு நடுவுலையும் வந்து இது வரும், ஆட் வரும். அதனால் அப்போ மட்டும் நான் கட் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் அ ஆன்லைன் கேம். ஸோ கன்ஃபார்ம் வந்து தான் ஆகும். ஒரு மேட்ச்சில் கூட இது வரைக்கும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணதில்லை. இந்த மேட்ச்சில் ஏதாச்சும் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ, எனக்கு பிடிக்காத மேப் இது. எனக்கு ரொம்ப எப்படி இது வேஸ்ட்டான மேப். இது பிடிக்கவே பிடிக்காது. அவ்வளோ எனக்கு இது இருக்குது. ஏன்னா இது ரொம்ப டஃப்பான மேப். இதில் ஏறி கூட போக முடியாது. ஐயோ, வலிக்கி விடும். ஐயோ, இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம எட்ஜில் விழுந்திருப்போம். அந்த மாதிரி மேப் இது, கஷ்டமான மேப்பு. ஐயோ, வழுக்குதுரா. ஓ கடவுளே. ஓகே, இப்போ இப்போதைக்கு நம்ம எஸ்கேப்பு. ஜஸ்ட்ரா சை விடுங்க, பார்த்துக்கலாம். சை தோத்துக்கிட்டே இருக்கியேடா. ஏன்டா இப்படி என்ன வெறுப்பேற்றுறீங்க? கடுப்பேற்றாதீங்கடா. போடு. இதுக்கு மேலே எவனாச்சும் ஒருத்தன் விழுந்தாலும் நம்ம அசால்ட்டாக வின் பண்ணிடலாம். சரி. வின் பண்ணலாம். ஜஸ்ட்ரா சரி. ஹேங் ஆகுது கைஸ். இப்போதைக்கு நான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சு. ஓகே, இதுலேயாச்சும் வின் பண்ணுறோமான்னு பார்ப்போம். ஜஸ்ட்டில் அந்த ஒரு ஆள் வரலன்னா நம்ம போன மேட்ச் வின் பண்ணியிருப்போம். அதே மேப் வந்துச்சுன்னா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அது மட்டும் வரக்கூடாது. அதான் வரும் போல இருக்கே. சரி, அதே மேப் தான் கைஸ். பாருங்க. இதுக்கு அந்த மேப்பே பரவாயில்லையே. இது ஒன்றா நம்பர் கடுப்பு மேப்பு. இப்போ பாருங்க, கரெக்டாக போகிறோமா? பாருங்க, அவன் நம்மளை கீழே தள்ளி விட்டு அவன் போயிடுவான். ஐயோ, இது வர கடுப்பாவும் கைஸ். ஐயோ, இதில் வர இப்போ கரெக்டான இதை கண்டுபிடிச்சி போகணுமா? இதில் விழுந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நம்ம எந்திரிக்கவே முடியாது. இது பேசாமல் கீழே விழுந்தே எந்திரிச்சிடலாம் போல், அந்தளவுக்கு கடுப்பாகும் கைஸ். இப்போ பாருங்கள், வெளில விழுந்துட்டோமா? இப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வருவோம். எனக்கு இந்த இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இது ஹேங் ஆகும் அப்பப்போ, நடுவில் பயங்கரமாக ஹேங் ஆகும். கரெக்டாக வந்துட்டேனே. என்ன ஒரு அதிசயம், எனக்கே நம்ப முடியல. அவன் பாட்டுக்கு போயின்னு இருக்கான். ஐயோ, இது வேற கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஜஸ்ட்ராடே. இந்த மேட்ச் நம்ம தோக்க தான் போகிறோம். பாருங்கள், இப்போ வெளில விழுவோம் பாருங்கள். ஷோ, கஷ்டமாக இருக்குமே இது. எப்படியாவச்சு அப்பா 14, 15, 16 கரெக்டாக நம்ம வின் பண்ணிட்டோம். நம்ம தான் 16 நம்ம தான் மாசான வெற்றி. இதே மாதிரி ஆடிட்டு இருந்தோன்னா நம்ம கடைசியாக தான் வர முடியும். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ரவுண்டு, அதில் 8 பேர் குவாலிஃபை ஆவீங்க. அதில் நம்மளும் இருக்கணும்னு வேண்டிப்போம். ஓகே, கொஞ்சம் நாளாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பிகாஸ் கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு, ப்ளஸ் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸும் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நாளாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு மன்னிச்சிடுங்க.
ஹார்ட்கோர் சீரீஸ் நிறைய பேர் எப்படி விரும்பி இது பண்ணிகிட்டு இருந்தீங்க. சப்போர்ட்லாமே நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பிரச்சனை என்னென்னா, பின்னாடி வீடு கட்டிகிட்டு இருந்தேன். அந்த வீடு டெவலப் பண்ணுறேன் அப்படிங்கிற ப்ராசஸில் கட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு க்ரீப்பர் பயப்புள்ள வெடிச்சிட்டான் பின்னாடி வந்து. அதில் வந்து பாயிண்ட் பிளாங்க்குங்கிறனால மொத்தமாக வெடித்து செதறிட்டேன். ஐயோ ஜஸ்ட்ரா. ஸோ க்ரீப்பர் வெடித்ததுனால என் ஹார்ட்கோர் வேர்ல்டு போச்சு. இதுவும் ரொம்ப கஷ்டமான செயல் தான் இது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணும் இது வேறு. இல்லைனா வெளில விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக போச்சு. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். பாருங்கள் இப்போ இடிச்சிட்டேனா. ஐயோ இப்போ வேறு இதில் மாட்டாமல் இருக்கணும். ஜஸ்ட்ரா. ஐயோ க்ளோஸ். சரியான நடி. மூக்கிலே வாங்கினான். வாடா. 5 பேர், நம்மளோட 3 பேர் உள்ளே இருக்காங்க. ஆஹா டக்குன்னு போடா. போயிட்டான். ஷோ தோத்துக்கிட்டே இருக்கேடா. சரி திரும்ப கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம வந்துட்டோம். இதுலையாச்சும் வின் பண்ணுறோமான்னு பார்க்குறேன். ஹார்ட்கோர் சீரீஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரே எபிசோடில் நாசமாக போகணும் நான் எதிரே பார்க்கல கைஸ். நம்ம ஆசையிலெல்லாம் இப்படி மனத்துக்கே போட்டாங்களே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து மைன்கிராஃப்டில் கீப் இன்வென்ட்ரி வச்சு ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். கீப் இன்வென்ட்ரி வச்சோன்னா சர்வைவல் தான். கீப் இன்வென்ட்ரி வச்சு ஆடணுன்னா டெத் ஆனாலும் நம்ம ப்ராடக்ட்லாம் நம்மக்கிட்டே தான் இருக்கும். ப்ராடக்ட் லெவல் எல்லாமே வந்து நம்மக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வச்சு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கேன். ஏன்னா கீப் இன்வென்ட்ரிலாம் வைக்காம ஆடணுன்னா சரியான ப்ரெஷராக இருக்கும். அண்டு வீடியோ கேம்ஸ் ஆர் சப்போஸ் டு பி ஃபன், நாட் ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஸோ அதனால் நான் வந்து கீப் இன்வென்ட்ரி வைக்கலான் இருக்கேன். ஓகே இது வந்து ஏன்டா எனக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டமாக நம்ம அப்போவே கொடுத்து சாடிக்கிறீங்க. பாருங்க இந்த சைடு போவோமா, நம்ம வெயிட்டு தாங்கி இது கீழே விழுந்துடும். ஸோ இதை வந்து கோஆப்ரேஷனோட பண்ணோம். மிச்சவனை வந்து இந்த இடத்துல நிற்க விட்டு அந்த சைடு இந்த லூசு பையிலையாச்சும் நிற்க விட்டுறணும். அப்போ தான் வந்து வெயிட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். இல்லைனா பாருங்களேன் இதே மாதிரி ஒரே சைடாக சாஞ்சிக்கிட்டே வரும். அது வேறு ஒரு கடுப்பு கைஸ். நல்ல வேலை இன்னும் யாரும் குவாலிஃபை ஆகலை. ஐயோ இது வேறு ஒரு கடுப்பான விஷயம் கைஸ் இது. ஜஸ்ட்ரா இல்லை வந்துட்டு ஜிஜிங்கிறான் ஒருத்தன். அப்படி ஐயோ ஜிஜின்னா இது ஜிஜினா நல்லா பண்ணுற அப்படின்னு அர்த்தம். நல்லா பண்ணுறேன்னு சொன்னாங்க, கரெக்டாக போய் விழுந்துட்டோம். இப்போவும் விழுந்துட்டோம். சுவா ஏன்டா எனக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டமான மேப்பெல்லாம் கொடுக்குறீங்க. அங்கேயும் 1008 பேர் இருக்காங்க. இப்போது 5 பேர் தான் இருக்காங்க. கரெக்டாக முடிச்சிட்டோன்னா பண்ணிடலாம். இப்போ தான் வந்து ரொம்ப கோஆர்டினேஷனாக இருக்கணும். பாருங்கள் இப்போ எல்லாம் இந்த சைடு போகிறீங்களா, கரெக்டாக நம்ம இந்த சைடு போயிடணும். எப்படி மாசு இல்லை, நம்ம 8வது ஆளாக குவாலிஃபை ஆகிருக்கோம். ஓகே கைஸ், இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரில. 11 பேர் இருக்காங்க. 12. இவன் அப்படியே நின்றுட்டான், நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ஒருத்தன் நம்ம காஸ்டியூம் போட்டு விடாமல் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். யார கோழி தலையா. சுபா நெக்ஸ்ட்டு இவன் தான் இருக்கான். போச்சு ரவுண்ட் ஓவர். 12 பேர் இருக்கோம். 12 பேரில் வந்து 6 பேர் கடைசியாக சர்வே ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 பேரில் ஒருத்தர் வின்னரு இதுதான் நினைக்கிறேன். நம்ம கடைசியாக ஒரு ஓரத்தில் இருக்கோம், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் ஒரு மேப் வரும். இதுலையாச்சும் வின் பண்ணுறோமான்னு பார்ப்போம். நம்பிக்கை விடக்கூடாது. இந்த ஐஸ் ரிலேட்டடான மேப் வந்தாலே எனக்கு ஒரு டென்ஷனு. ஏன்னா ஐஸ்னால் வழுக்கிக்கிட்டே போகுமா, அதனால் ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும் இந்த ஐஸோட மேப்லாம். ஆனால் குவாலிஃபை ஆனவங்களாம் நம்மளோட பெரிய நூபாக இருப்பாங்க போல இருக்கே. இன்னும் எவனுமே வரல. போட்டு இதுக்கு மேலே ஈஸி. கரெக்டாக உள்ளே போயிடணும். நூபுன்னு சொன்னேன், அடுத்த செகண்ட் இருந்துருச்சு. பரவாயில்ல, இந்த இடத்துல தான். சரியான அடி விடுது. சரியான அடி போடு.
ஆஹா 8 பேர் தான் இந்த ரவுண்டில் குவாலிஃபை ஆக முடியும். கரெக்டாக நம்ம சைடில் பண்ணிட்டோம், சென்டரில் பண்ணியிருக்கணும். விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். என்ன சரியாக அடி வாங்குறேன், பயங்கரமாக அடி வாங்குறேன். இட்ஸ் ஓகே கைஸ், சக்ஸஸ்ஃபுல். ஐயோ இதுதான் கைஸ் கஷ்டமே. ஐயோ ஓகே குவாலிஃபை ஆகிட்டோம். ஓகே ஸோ விழுந்துட்டா குவாலிஃபை போல இருக்குது. இப்போ அதில் ஒரு 4 பேர் விழுந்துருவீங்களா, இத்தனை பேர் சர்வைவ் ஆகிருக்கோம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. இந்த மேட்சாச்சு வின் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஆனால் இதுலேருந்து நெக்ஸ்ட்டு 4க்கு போகணும்னு நினைக்காதீங்க, இன்னும் ஒருத்தர் தான் சர்வைவ். ஆஹா இதுவும் கஷ்டமான மேப்பு கைஸ். ஒரு பாம் நம்ம மேலே பிடிச்சிருச்சு அப்படின்னாலும் நம்ம ரவுண்டு ஃபெயில் ஆயிடுவோம். பிகாஸ் பாம் வெடிக்கிற டைமில் நம்ம வந்து நம்மளோட தாண்டி போயிடுவாங்க 4 பேர். ஓகே கரெக்டாக போகண்டா, இப்போதைக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்க. முடிச்சிட்றாங்கா, முடிச்சிட்றாங்கா. இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். இந்த இடத்த தாண்டி விட்டோம் அப்படி என்றால் நம்ம கிட்டத்தட்ட வின்னு மாதிரி. அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு போடு கீஸ். வாவ் வாட் எ ஃபேண்டாஸ்டிக். வாவ் நம்ம வின் பண்ணிட்டோம் கைஸ். விபிகே லார்ட் ஹேஸ் ஒன் த கேம். எஸ் பெருமையாக இருக்குது கைஸ். இப்போ ஆட் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இவன் டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஓடும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மேட்ச்லேயும் போன மேட்ச் மாதிரி வின் பண்ணிட்டோன்னா ரொம்ப மன திருப்தியோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுப்பேன். எவ்வளோடா இருக்குது, 11 நிமிஷம் தானா? ஓகே அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் பண்ணிட்டேன்னா நான் மன திருப்தியோடு இந்த வீடியோவை முடிச்சுப்பேன். ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்கு. ஆஹா சேச் போடு. இப்போ நம்ம ஆடணும்ல அதே மேட்ச்சு அதே மேப்பு தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து இன்னும் வெடிகுண்டெல்லாம் நிறையா இருக்கும். இப்போ பாருங்க எஃபிஎஸ் எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு, ஃப்ரேம்ஸ் பர் செகண்டு. ஏன்னா அவ்வளோ பாம்பு அவ்வளோ மெம்பர்ஸு எல்லாம் நிறையா இருக்கா, அதனால் இப்படி வெடிகுண்டு முருகேசன் செதறி. டேய் கஷ்டமாக இருக்கு. இப்போ அந்த பாம் நம்ம மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டால்னு அடிச்சிருவோம். ஐய் ஐயோ தூக்கி போட்டுக்கிட்டுது. இப்போ ஃபஸ்ட்டில் இருந்தா நல்ல வேலை நல்ல வேலை. ஐயோ கைஸ் போயிரு. 10வது ஆளாக குவாலிஃபை ஆகிட்டோம். நைஸ். 13 பேர் 16 குவாலிஃபை. ஓகே இதில் ரவுண்ட் ஓவரு நம்ம சர்வைவ் ஆகிட்டோம். நைஸ். செகண்ட் ரவுண்ட்லேயே சர்வைவ் ஆகிட்டோம்னா ஈஸியாக நம்ம ஃபைனல் ரவுண்ட் போயிடலாம். ஓகே 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 கைஸ், ஃபுல்லாக கோல்டாக இருக்குது. கோல்டுலேயும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். டோன்ட் ஃபால். வாவ் இது செம்மையான மேப். இது நம்ம ஒரே இடத்துல நிற்கணுன்னா நின்னாலே போதும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி நான் வந்துட்டு இருந்தோன்னே ஐயோ தண்ணியில் விழுந்தாலே எலிமினேட்டா. சரி விடுங்க கைஸ். சரி 14 நிமிஷம் வந்துருச்சு. இந்த மேட்ச்சை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். நல்லா தான் ஆடுறீங்க. ஓகே 8 பேரும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான மேப் கைஸ் இது. நம்ம பேசாமல் கம்முன்னே அந்த சென்டர்லேயே நின்றுருக்கலாம். இப்படி போயிடுச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். செம்ம மேட்ச் இது. செம்ம மேப்பு செம்ம இது கூட. ஏன்னா இதில் எப்படி சொல்கிறது, இதில் 7 பேர் குவாலிஃபை ஆகலாமா, எவனாச்சும் ஒருத்தங்காலி அப்படின்னா. அதிக நேரம் அவன் சர்வே பண்ணுறானோ அவன் தான் வின்னரு. ஓகே இப்போதைக்கு இவன் நல்லா ப்ரோவாக ஆடிட்டுருக்கான்.
ஓகே இவனும் ப்ரோவாக தான் ஆடுறான், இவனும் ப்ரோவாக தான் ஆடுறான். ஓகே 2 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஓகே கைஸ், ஓகே 3 பேர் குவாலிஃபை. ஓகே 4 பேர், 5 பேர் குவாலிஃபை. ஒரு 6 பேர் குவாலிஃபை ஆயிடுச்சு. இப்போ இவன் சர்வே பண்ணிட்டான்னா ஓகே. ஏழு பேர் குவாலிஃபை ஆயிடுச்சு. ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டம்பிள் கேஸ் இருக்குதுன்னு சொல்லி போடுங்க. ஸ்டம்பிள் கேஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டம்பிள் கேஸ் பார்ட் 2 வேணும் அப்படின்ட்டு. ஸோ வேறு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி ரூம் மேட்ச் அந்த மாதிரி போடலான்னு இருக்கேன். அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு 40 வியூஸ் போச்சு அப்படின்னா நான் வந்து பார்ட் 2 கன்ஃபார்ம் போடுவேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒரு அமேசிங் வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் VPK லார்ட்.